பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்று கர்த்தருடைய வார்த்தைங்க பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் மோசையை அழைத்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த மக்கள் ரெவிதீம் என்கிற இடத்திலிருந்து இப்பொழுது சீனாய் பக்கமாக வருகிறார்கள். அங்கே வருகிற பொழுது பாளையம் இறங்கினார்கள். எங்கெல்லாம் மேகம் போகிறதோ அவர் பிரயாணப்பட்டு போவார்கள். எங்கே மேகம் நிற்கிறதோ அந்த இடத்துல பாளையம் இறங்குவார்கள். எப்பொழுதெல்லாம் மேகம் நிற்கிறதோ அந்த இடத்தில் அவர்கள் பாளையம் இறங்கி ஆண்டவர் எத்தனை நாட்கள் அங்கே இருக்க விரும்புகிறாரோ அத்தனை நாட்கள் அவர்கள் அங்கே இருக்கும்படியாக அவர் காரியங்களை செய்வார். மக்களோடு பேசும்படியாக விரும்பினால் அவர் மோசையோடு பேசி அந்த செய்தியை மக்களுக்கு கன்வே பண்ணும்படியாக அவர் சொல்லுவார். அப்படித்தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது மக்கள் ரெவிதீமிலிருந்து சீனாய்க்கு வந்திருக்கிறாங்க. அந்த சீனாயிலிருந்து அவரிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய காரியத்தை மோசை இடத்துல பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமியில் இருந்தாலும், இந்த பூமியில் உள்ள மக்கள் தங்களுடைய எண்ணம்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் என்று ஒருவர் இருக்கிறார்கள். நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கேட்டு, நான் என்ன வாக்கு கொடுத்தேனோ, என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தேனோ அதை அவர்கள் சரியாக கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வார்களானால், உடன்படிக்கை தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும், தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும், தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் என்றைக்குமே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையை சரியாக கை கொள்ளும் பொழுது, அந்த உடன்படிக்கையை சரியாக கை கொள்வார்களானால், இங்கே ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன்ஸ் அப்ளை. சில இடத்துல பார்ப்போம், சில விளம்பரம் போட்டிருப்பாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கும்போது ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கீழே ஒரு ஸ்டார் போட்டு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லுவாங்க. வேதத்தில் உள்ள அநேக வாக்குத்தத்தங்கள் கண்டிஷன்ஸ் அப்ளை என்கிற வகையில் தான் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஆக உடன்படிக்கை என்பது தேவனோடு கூட கரம் கோப்பது. உடன்படிக்கை என்பது அவர் சொல்லுவதை நாம் கேட்பது. உடன்படிக்கை என்பது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது. உடன்படிக்கை என்பது அவரை மீறாமல் இருப்பது. ஆகவே தேவன் என்ன காரியத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை பண்ணினாரோ அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மீறக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாக அல்லது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது என்று சொன்னால் பார்க்கிறோம். அப்போது தேவனுடைய அந்த உடன்படிக்கைக்கு நாம் ஒப்புக்கொள்வோமானால் அல்லது உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருந்தோமானால், ஆண்டவர் இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். சம்பத்து என்றால் சொத்து, சம்பத்து என்றால் பொருளாதாரம், சம்பத்து என்றால் ஆசீர்வாதம், சம்பத்து என்றால் நிம்மதி, சம்பத்து என்றால் தேவன் கொடுக்கிற நன்மைகள். ஆகவே சம்பத்தாக இருப்பீர்கள். எங்கே? சகல ஜனங்களை பார்க்கலாம். இங்கே இருக்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சொத்துக்கள், நீங்கள் எனக்கு சொத்து. இந்த பூமி ஆண்டவர் படைத்தார். இந்த பூமியெல்லாம் என்னுடையது தான், இந்த பூமியெல்லாம் நான் படைத்தது தான். ஆனால் நீங்கள் எனக்கு சம்பத்தாக இருப்பீர்கள். அப்போது ஆண்டவர் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. ஒன்று பூமி, இரண்டாவது மக்கள். மக்களுக்கு என்ன சொத்தாக இருக்குது? பூமி சொத்தாக இருக்கிறது. தேவன் படைத்த பூமி மக்களுக்கு சொத்தாக இருக்கிறது. ஆனால் தேவன் படைத்த மக்கள் தேவனுக்கு சொத்தாக இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் விரும்புவது தேவனை அல்ல, தேவன் படைத்த சொத்தை. தேவன் விரும்புவது சொத்தை அல்ல, மக்களை சொத்து என்று சொல்கிறார், சம்பத்து என்று சொல்கிறார். ஆக தேவன் விரும்புவதெல்லாம் அவர் படைத்த இந்த பூமியும் வானமும் அல்ல, இந்த பூமியில் குடியிருக்கிற மக்களைத்தான் அவர் விரும்புகிறார். காரணம், எல்லாவற்றையும் வார்த்தையில் உண்டாக்கினவர் மனுஷனை மாத்திரம் தம்முடைய சாயலில் உண்டாக்கினார். தன்னுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டபடினாலே எல்லா சிருஷ்டிப்பை பார்க்கலும் மனிதன் விசேஷமாக இருக்கிறான். ஜனங்களும் இந்த பூமியை பார்த்து இந்த பூமி தான் சொத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் என் சம்பத்து என்று சொல்கிறார். ஆக இந்த பூமி கர்த்தருடையது. இன்றைக்கி பூமி பிசாசு கையில் இருக்கிறதுனால இடம் வாங்க முடியல. கோடிக்கணக்கில் சொத்து, கோடிக்கணக்கில் ரூபா இதெல்லாம் இருந்தால் தான் வாங்க முடியும். காரணம், இந்த பூமியை படைத்து தேவன் மனுஷன்கிட்ட கொடுத்தார், மனுஷனும் பிசாசுகிட்ட கொடுத்துட்டான். பிசாசுகிட்ட கொடுத்ததுனால இன்றைக்கி இந்த பூமியை மீட்பது என்பது ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சொத்து என்று சொல்லி அழைக்கிறார். தேவனுக்கு சொத்தாக இருக்கிற நீங்களும் நானும் தான்
மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே அந்த சொத்தாகிய நீங்கள் நானும் அவரால் பயன்படுத்த முடியும். அவர் படைத்த இந்த பூமியை நமக்கு தேவன் சொந்தமாக கொடுக்க முடியும். ஆகவே நாம் இந்த பூமியை சுதந்திரிக்க போகிறோம். இந்த பூமியை நாம் சுதந்திரத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பங்கு பெறப் போகிறோம். கர்த்தர் நம்மை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் படைத்த பூமி ஆண்டவரே உமக்கு சொத்தாக இராமல் நீர் படைத்த மனிதனை ஜனங்களையும் சொத்தாக எண்ணுகிற அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த பூமியின் ஆசைக்கு போகாமல் உம்மை எங்கள் சொத்தாக நினைக்கிற ஆண்டவரே, நீ படைத்த பூமி எங்களுக்கு பின்னால் வரும். முதலாவது உண்மை தேட, பிறகு இந்த பூமியின் ஆசீர்வாதங்களாக எங்களை தொடர்ந்து வரணும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். எங்களையும் குடும்பத்தையும் இந்த வசனத்துக்கு ஒருங்கத்தில் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded.